இரண்டாம் பருவம் பாடம் 3, அதாவது அலகு 3, நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். அதாவது நம்மளை சுற்றி நிறைய மாற்றம் நிகழும். சொல்லுவாங்க, மாற்றம் ஒன்றுதான் மாறாத ஒன்று. அது மாதிரி நம்மளை சுத்தி எப்பவுமே எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும். அதுல மாற்றம்ன்றது சிலது நம்ம விரும்பத்தக்கதா இருக்கும், சிலது விரும்ப தகாததா இருக்கும். அதை பத்தி இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். அதாவது நாம் மாற்றங்களை எப்படியெல்லாம் வகைப்படுத்தலாம்? மெதுவான மாற்றம், வேகமான மாற்றம், மீள் மாற்றம், மீளா மாற்றங்கள், இயற்பியல் மாற்றம், வேதியியல் மாற்றம், விரும்பத்தக்க மாற்றம், விரும்பத்தகாத மாற்றம், இயற்கையான மாற்றம், மனிதனால் ஏற்படுத்தப்படும் மாற்றம். இது எப்பவுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா தான் இருக்கும். இந்த பாடம் முடிஞ்ச உடனே அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதல்ல மெதுவான மாற்றம். எது மெதுவா நடக்கும்? ஒரு குழந்தை பிறந்து அது ஒரு பெரிய பிள்ளையாகிற வரைக்கும் அது மெதுவான மாற்றம். மணிகள், நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் இவை மெதுவா நடக்கும். சில மாற்றங்கள் ரொம்ப வேகமா நடக்கும். அது நொடிகள், நிமிடங்கள்ல நடக்கக்கூடியது வேகமான மாற்றங்கள். சரி, மெதுவான மாற்றம் என்னது? நகம் மற்றும் முடி வளர்தல், பருவநிலை மாற்றம், விதை முளைத்தல். வேகமான மாற்றம் எது? நான் ஒரு பலூன் ஒரு குண்டுசி போட்டோம்னா டக்குன்னு வெடிச்சிடும், டமால்னு. கண்ணாடி நம்ம கையில வச்சிருப்போம், திடீர்னு விடும், உடஞ்சிடும். எஸ்பெஷலி நம்ம இது பட்டாசு வெடித்தல். நாம ஒரு பட்டாசு வெடிக்கிறோம்னா அது பக்கத்துல நின்று மெதுவா திரிய கொளுத்திட்டு மெதுவா வருமா? இல்ல, வச்சுட்டு வேகமா ஒரு ஓடி வந்துடுவோம், டப்புன்னு பட்டாசு வெடிச்சிடும். இதுவே ஒரு செடிக்கு விதையை நட்டுறோம்னு வச்சுக்கோங்க, விதையை நட்டுட்டு வேகமா ஓடி வந்துட்டு திரும்பி பார்த்தோம்னா அது மரமாகுமா? ஆகாது. சோ மெதுவான மாற்றம் ஒரு விதையிலிருந்து ஒரு செடி, மரம் உருவாகுதல். வேகமான மாற்றம் பலூன் வெடித்தல், பட்டாசு வெடித்தல். அதன் பிறகு மீள் மாற்றம், மீளா மாற்றம். மீள் மாற்றம்னா அது தன்னுடைய இயல்பு நிலைக்கு மீண்டு வந்துவிடும். அதுல எந்த ஒரு இயற்பியல், வேதியியல் மாற்றம் எதுவுமே ஏற்படாது. என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது. ரப்பர் பேண்டை இழுத்து விடுறோன்னு வச்சுங்களேன், ஹம்முன்னு ஒரு சவுண்ட் வருமே தவிர அதன் பிறகு அது மீண்டும் அது பழைய நிலைக்கே வந்துடும். இப்போ நம்ம வீட்டுல தண்ணி இருக்குது. தண்ணி தான் 3 நிலைகளை உடையது: திண்மம், திரவம், வாயு. இப்போ லிக்விடா இருக்கிற, நீர்மமா இருக்கிற நீரை எடுத்து ஐஸ் கியூபா நம்ம ஐஸ் கட்டியா உருவாக்க முடியும். திரும்ப அந்த பனிக்கட்டி என்ன பண்ணோம்? வெளியே எடுத்து வச்சு ஹீட் பண்ணோம்னா அது உருகி திரும்பவும் நீரா மாறிவிடும். இது மீள் மாற்றம். அதே போல தொட்டாச்சு நீங்க செடி, அதை தொட்டோம்னா அதோட இலைகள் எல்லாம் மூடிக்கும். சிறிது நேரம் கழிச்சு அது மீண்டு வந்துவிடும். சோ இதெல்லாம் மீள் மாற்றம். மீளா மாற்றம்னா திரும்ப அதனுடைய பழைய நிலைக்கு வராது. அதுல வேதியியல் மாற்றங்கள் ஏற்படும். உதாரணமா, நம்ம பால் இருக்கும், அதை தயிர் வர ஊற்றி வச்சோம்னா தயிரா மாறிடும். அதன் பிறகு மாவு, நம்ம இட்லி மாவு கரைச்சி வச்சிருப்போம், காலையில அது புளிச்சிட்டு இட்லியா வரும். இப்போ அந்த தயிர்ல இருந்து நம்ம பாலை மீண்டும் பெற முடியுமானா பெற முடியாது. அதே போல தயாரித்த இட்லியில இருந்தோ அது புளித்த மாவுல இருந்தோ பழையபடி அதை கொண்டு வர முடியுமானா முடியாது. சோ இது மீளா மாற்றம். அதன் பிறகு இயற்பியல் மாற்றம். இயற்பியல் மாற்றம்னா ஒரு தற்காலிக மாற்றம், மீண்டும் அது தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்பிவிடும். இயற்பியல் மாற்றம் பெரும்பாலும் மீள் மாற்றமாக இருக்கும். இயற்பியல் மாற்றம் மீள் மாற்றமா இருக்கும். இதுக்கும் அதே தான், பனிக்கட்டி உருகுதல், அதன் பிறகு ரப்பர் வளையத்தினை இழுத்தல். அடுத்து வேதியியல், இயற்பியல் மாற்றத்துக்கு அப்புறம் வேதியியல் மாற்றம். அதனால வெப்பப்படுத்தும் போது அதற்கு என்ன ஆகுதுன்னா ஆற்றல் அளிக்கப்படுகிறது. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதுக்கு ஆற்றல் அளிக்கப்படுகிறது. அதுவே குளிர்விக்கும் போது அதுல இருக்கக்கூடிய ஆற்றல் வெளியேற்றப்படுது. அதுதான் இந்த இயற்பியல் மாற்றத்திற்கான காரணங்களா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இது எப்படி இது பண்ணோம்னா ஹையர் ஸ்டடீஸ்ல வரதான் நான் இப்பவே சொல்றேன். இப்போ பனிக்கட்டியோட உருகு வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸ், அதுதான் அதோட வெப்பநிலை. இப்ப அதை வெப்பப்படுத்துறோம்னா அதோட ஆற்றல், வெப்ப ஆற்றல் என்ன பண்ணுது? அதிகரிக்கப்படுது. அதனால அது என்ன ஆகுதுன்னா, வெப்பப்படுத்தும் போது அதோட ஆற்றல் அதிகரிக்கப்பட்டு அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ குளிர்விக்கும் போது ஆற்றல் வெளியேற்றப்படுது. அதாவது 70 டிகிரியோ 100 டிகிரியோ செல்சியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நீரை நாம அதை குளிர்விக்கிறோம். அப்ப என்னாகும்? அதோட இருக்கக்கூடிய வெப்ப ஆற்றல் வெளிப்பட்டு
வெளியேற்றப்படுத்து அது என்ன பண்ணுது, பனிக்கட்டியா அதோட வெப்பநிலை குறைந்து 0 டிகிரி செல்சியஸ்க்கு வருது. அதுதான் இது. இன்னொன்று வந்து நம்ம ஒரு ஆப்பிள் எடுக்கிறோம், அதை 2 துண்டா கட் பண்றோம். கட் பண்ணி ஒரு பீஸை நம்ம சாப்பிட்டுடுறோம். அப்ப அதுல ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுமா? எந்த மாற்றமும் இருக்காது. அதுவே ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ மீதி பாதி துண்டு ஆப்பிள் இருக்கு இல்லையா, அப்படியே வச்சோம்னா அது என்ன ஆகும், அது மேலெல்லாம் பழுப்பு நிற வளையம் ஆகும். அப்ப அதை சாப்பிட முடியுமானா சாப்பிட்டா டேஸ்டா இருக்காது. ஸோ ஒரு ஆப்பிளை கட் பண்ணி 2 துண்டா கட் பண்ணி பாதியை அப்பவே சாப்பிட்டா அதுல இயற்பியெல்லாம் மாற்றமா அதுல எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்தோம்னா அந்த ஆப்பிள் மீதி இருக்கிற ஆப்பிள்ல வேதியியல் மாற்றம் ஏற்படும். இதே மாதிரிதான் கத்திரிக்காயை நம்ம கட் பண்ணோம்னா அதுலயும் இந்த பழுப்பு நிறமா மாறிவிடும். அதற்கு காரணம் என்னன்னா அதுல இருக்கிற பினாலிக் சேர்மங்கள். அது இந்த புக்ல இல்ல, பட் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அதே மாதிரி பனிக்கட்டியை வெப்பப்படுத்தினா என்ன ஆகும், நீரா மாறுது. அப்ப என்ன ஆகுது, பனிக்கட்டி உருகுது. சோ அதனோட முறை உருகுதல். இப்போ நேர தண்ணி, குடிக்கிற தண்ணியோ எந்த தண்ணியோ நம்ம வெப்பப்படுத்துறோம். அப்ப என்ன பண்ணுது, நீராவியா மாறுது. இதுக்கு பேரு ஆவியாதல். அதன் பிறகு நம்ம இப்ப சாதம் எல்லாம் கொதிக்குது, சூடான சாம்பார் மேல தட்டு போட்டு மூடுவோம். தட்டு போட்டு மூடிட்டு எடுத்து பார்த்தா அதுல நிறைய வாட்டர் டிராப்ஸ் இருக்கும், லிக்விடா வரும். சோ நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றுதல், அது என்னது, ஆவி சுருங்குதல். அதே மாதிரி நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாறுதல், இது என்னது, உறைதல். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், சம்மர் சீசன்ல நமக்கு ஐஸ் கியூப்ஸ் நோண்டிட்டு தண்ணி என்ன பண்ணுவோம், அந்த இதுல பாக்ஸ்ல போட்டு ஃப்ரீசர்ல வைப்போம். அதாவது நீரை குளிர்வித்து நம்ம என்ன பண்றோம், பனிக்கட்டியா மாற்றுகிறோம். அதுக்கு பேரு உறைதல்.